ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட் ரெடி வித் மீ தான். ஸோ இந்த கெட் ரெடி வித் மீல ஃபர்ஸ்ட் நான் என் மேக்கப் போட்டு என் லுக்கை ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதில் முதலாவதா என்னோடய லிப்புக்கு வேஸ்லின். லிப்பு எப்போவுமே மாய்ஸ்சராக இருக்க இந்த வேஸ்லின் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீரம். ஃபேஸுக்கு ஒரு ஜென்டில் லுக் கொடுக்கறது இந்த சீரம் தான். ஸோ சீரம் நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக என் ஃபேஸ்க்கு உடனே தேவைப்படுறது வந்து மாய்ஸ்சரைசர் தான். ஸோ நான் நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் யூசுவலாகவே யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ்க்கு, கைக்கு, காலுக்குன்னு எல்லா இடத்துலையுமே இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் நான் அப்ளை பண்ணிட்டு தான் மேக்கப் பண்ணாலும், மேக்கப் பண்ணாமல் இருந்தாலும் என் லுக்குக்கு நான் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஸோ அடுத்ததாக வந்து கார்னியோட ஒயிட் க்ரீம் நான் போடுவேன். ஸோ என்னோடய ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த ஒயிட் க்ரீம் நல்லாவே யூஸ் ஆகும். நான் ஃபேஸில் மட்டும் போடுறது உண்டு. ஸோ ஃபேஸில், கழுத்துலன்னு எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஒயிட் க்ரீமை நான் எப்போவுமே அப்ளை பண்ணிப்பேன். ஸோ மோஸ்ட்டாக இதுதான் என் மேக்கப். அடுத்தது நான் பண்ண போகிறது ஐ மேக்கப்பும் லிப் மேக்கப்பும் மட்டும்தான். வேறு எதுவுமே நான் யூஸ்வலாக வந்து போடவே மாட்டேன். ஸோ அடுத்ததாக நான் வந்து ஐ மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஐ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட்டாக வந்து காஜல் போடுறேன். ஸோ காஜல் எப்போவுமே நான் ரொம்ப மெலிசாக ஒரு லைன் மாதிரி தான் போட்டிருப்பேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நான் வந்து ஐலைனர் போட போகிறேன். ஸோ ஐலைனர் மோஸ்ட்டாக நான் ரொம்பவே வந்து திக் லேயராக அப்ளை பண்ணுவேன். ஸோ அது என் கண்ணை வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும் அப்படின்றது என்னோடய ஃபீல். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வரலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐலைனர் எப்போவுமே என்னோடய கண்ணை ஒரு ஸ்டெப் அகெயினாக எடுத்து கொடுக்கும், நல்லா அழகாக காட்டும். ஸோ ஐலைனர் நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிப் மேக்கப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வேஸ்லின் போட்டோம். இப்போ லிப் பாம் போட்டுக்கிறேன். லிப் பாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே லிப்ஸ்டிக் போடுவேன். அண்ட் லிப் பாம் போட்டு லைட்டாக அதை நான் வந்து தொடச்சும் எடுத்துடுவேன். ஸோ லிப்ஸ்டிக் இது என் ஷேடுக்கு ரொம்பவே எடுத்து கொடுக்குற ஒரு லிப்ஸ்டிக்குன்றதுனால யூஸ்வலாக யூஸ் திஸ். இது இல்லாமல் பிராண்டட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்சைட் அண்ட் மைக்ளாம் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது நான் பிராண்டட் தான். ஸோ லிப்ஸ்டிக் இது போட்டதுக்கப்புறம் என் லுக்கே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் தென் என் ஏர் போடும்போது நான் ஏர் எப்போவுமே சீரம் போடுவேன். ஸோ சீரம் போட்டு என் ஏரை செட் பண்ணதுக்கப்புறம் நான் ஏருமே வந்து ரெடி பண்ணி என்னோடய ஃபைனல் லுக் கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலாக திஸ் மை லுக். அண்ட் இயரிங் போட்டு என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ணணும். இயரிங் இல்லைனா எப்படி லுக் கம்ப்ளீட் ஆகும்? ஸோ இயரிங்கும் போட்டுட்டும் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக்.